Hi ma, CBSE 12th Maths, Chapter 3 Matrices, Exercise 3.3 la 9th 10th sum இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 9th sum வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு A matrix கொடுத்துட்டு half time A plus A dash find out பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி half time A minus A dash find out பண்ண சொல்றாங்க. சோ இப்போ A வேல்யூவையும் A dash ஐயும் நம்ம என்ன பண்ணனும், ஆட் பண்ணனும். இதுல இருந்து A dash derive பண்ணோம் அப்படினு சொன்னா என்ன இருக்கும், 0 A B minus A 0 C and minus B minus C 0. இவங்க ரெண்டு பேரையும் இப்போ ஆட் பண்ண போறோம். A plus A dash. இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். இவங்களும் என்னதான், ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். அப்ப கரெக்டா என்ன பண்ணிடலாம், கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை டைரக்டா ஆட் பண்ணிடலாம். 0 plus 0 0. A minus A 0. B minus B 0. Now minus A plus A 0. 0 plus 0 0. C minus C add பண்ணா 0. minus B plus B 0. minus C C add பண்ணா cancel ஆகி 0. இங்க 0 0 0. அப்ப நமக்கு இதோட final answer என்ன கிடைச்சிருக்குமா, 0 னு. அப்ப half time A plus A dash is equal to half time into 0 நால என்னதான் நமக்கு 0 தான் answer. first part okay. now next வந்து என்ன சொல்றாங்க, half time A minus A dash வேணும்னு கேக்குறாங்க. So அப்ப first என்ன பண்றோம், A minus A dash find out பண்றோம். A யோட வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்க, 0 A B minus A 0 C and minus B minus C 0 கொடுத்திருந்தாங்க. சப்ராக்ட் பண்ணுங்க. 0 A minus of minus plus A இல்லையா, அப்ப என்ன கிடைச்சிரும், 2A B minus of minus plus B 2B minus A minus A minus 2A 0 0 minus 0 C minus of minus plus C 2C and minus B minus B minus 2B minus 2C 0. இங்க எல்லாத்துல இருந்து என்ன பண்ணிடலாம், half time A minus B தான் நமக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, அப்ப என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி ஒரு half போட்டுக்கலாமா. இந்த half இன்சைட்ல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும், கேன்சல் ஆகும். 0/2 ஃபுல்லா எல்லா என்ட்ரிஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். அப்ப 2A/2 னா A, 2B னா B. இங்க என்ன வந்துரும், minus A 0 C minus B minus C 0. சோ அப்ப 2 வந்து இன்சைட்ல எடுத்துட்டு போய் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னமா கிடைச்சது, 0AB minus A 0 C minus B minus C 0. so same A வேல்யூவே கிடைச்சிருச்சு. ஓகேவா, சோ அப்ப A dash ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா 0 னு ஆன்சரும், A minus A dash 2 ஆல டிவைட் பண்ணா A ஆன்சரும் நமக்கு ஃபைனல் ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகே, 10th question, express the following matrices as the sum of symmetric and skew symmetric matrix. ஓகேவா, given A இருக்கு இல்லையா, அது யாருக்கு ஈக்குவலா இருக்குறாங்க, symmetric plus skew symmetric. symmetric னா எப்படி ரைட் பண்ணணும், half time A plus A dash sum of அப்படின்னா plus பண்றோம். யார் கூட, skew symmetric. skew symmetric means half time A minus A dash. ஓகேவா, இப்ப half A plus A dash P ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி half time A minus A dash Q ன்னு எடுத்துக்கிறோம். இவங்கள symmetric, இவங்கள skew symmetric ன்னு first proof பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரையும் sum பண்ணோம் அப்படின்னா that is equal to A ன்னு இந்த sumல proof பண்ணி காமிக்க போறோம். கவனிங்க, A is equal to வேல்யூ கொடுத்துட்டாங்களா, இந்த A ல இருந்து first A plus A dash find out பண்ணலாம். A dash னா transpose. அப்ப transpose பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், இந்த ரோ வந்து காலமா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப 3 5 வந்து 3 5 1 minus 1 1 minus 1 னு ரைட் பண்றோம். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்றோம்னா 3 plus 3 6 5 plus 1 6 and 1 plus 5 6 minus 1 minus 1 minus 2 ஆட் பண்ணிட்டோமா. அவங்க என்ன பண்ணணும், 2 ஆல டிவைட் பண்றோம். சோ அப்ப half A plus A dash is equal to 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 3 3 3, இங்க 2 ஆல டிவைட் பண்ணா -1. இத ஃபுல்லா சேர்த்து P ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த P நம்ம என்னன்னு சொல்லணும்னு பாத்துறோம், சிமெட்ரிக் னு இருக்கணும். சிமெட்ரிக்னா ஃபார்முலா என்ன, நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து அதோட டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா, சோ அப்ப Pங்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருக்கணும்னா P டிரான்ஸ்போஸும் சேம் P வரணும். செக் பண்ணி பாருங்க. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா 3
இங்க 3 ரைட் பண்ணலாம் 3 minus 1 3 minus 1 so same என்னதான் p ஏ கிடைச்சிச்சு so p is a symmetric னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் next part இது one of the part next part ப்ரூஃப் பண்ண போறோம் a minus a dash a ஓட வேல்யூ ரைட் பண்ணிக்கிறோம் minus a transpose ஓட வேல்யூ என்ன பண்ணிக்கிறோம் இங்க ரைட் பண்ணி வச்சிட்டு சப்ட்ராக்ட் பண்றோம் ஏன்னா நம்ம இங்க வந்து p க்கு ரைட் பண்ணும்போது a transpose என்னன்னு பார்த்துட்டோம் so now subtract பண்ணோம்னா 3 minus 3 0 5 minus 1 4 and 1 minus 5 is equal to minus 4 1 minus of minus plus 1 ஆயிடும் அப்ப என்ன ஆயிடும் 0 ஆயிடும் so அப்ப இவங்களை என்ன பண்றோம் half time a minus a dash ன்னு ரைட் பண்றோம் அப்படினா ஃபுல்லா 2 ஆல டிவைட் பண்ணனும் அப்ப 0 by 2 0 தான் 4 by 2 2 ஆன்சர் கிடைச்சிரும் இங்க minus 4 by 2 னா minus 2 0 இத ஃபுல்லா என்ன பண்ணிக்கிறோம் ஒரு q ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த q வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படினு சொன்னா skew symmetric னு சொல்லணும் அப்பதான் சிமெட்ரிக்கையும் skew symmetricையும் சம் பண்ணும்போது நமக்கு அவங்க givenல கொடுத்த அந்த a மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னு நம்ம காமிக்க முடியும் ஓகேவா அவங்க அத தான் நம்ம என்ன சொல்லிருந்தாங்க express that sum of the skew symmetric and symmetric னு சொல்லிருக்காங்க okay now skew symmetric ஓட டெஃபினிஷன் என்ன இப்போ ஏங்கற மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா அந்த மேட்ரிக்ஸ் skew symmetric-ஆ இருக்கணும் அப்படினு சொன்னா அதோட டிரான்ஸ்போஸ் வந்து -a க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்ப q டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம் டிரான்ஸ்போஸ் வேணா என்ன பண்ணுவோம் இந்த ரோவை காலமா ரைட் பண்ணுவோம் காலமா ரோவா ரைட் பண்றோம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டேர்ம்ல இருந்து ஒரு மைனஸ் அவுட் பண்ணா என்ன ஆகும் 0 2 minus 2 0 னு அகைன் நமக்கு q ஆன்சரே கிடைச்சிரும் சோ அப்ப minus q னு ரைட் பண்ணிரலாம் ஓகேவா சோ அப்ப q டிரான்ஸ்போஸ் வந்து minus q வே நமக்கு ஆன்சர் கிடைச்சதுனால இது வந்து என்னன்னு சொல்லிட்டோம் q is a skew symmetric matrix னு ரைட் பண்ணிட்டோம் ஓகேவா சோ அப்ப p is a symmetric matrix and q வந்து skew symmetric matrix இவங்க ரெண்டு பேரையும் சம் பண்ணா நமக்கு a ஆன்சர் கிடைச்சதுனா அதுதான் நமக்கு givenல ப்ரூஃப் பண்ணனும் ஓகே சோ அப்ப ரெப்ரசன்டிங் a as the sum of p and q அப்படினா என்ன மீனிங் p ஓட வேல்யூவையும் q ஓட வேல்யூவும் ரைட் பண்ணி சம் பண்றோம் 3 plus 0 3 and 3 plus 2 5 3 minus 2 னா 1 and minus 1 plus 0 minus 1 இதான் நமக்கு givenல கொடுத்த a சோ அப்ப a வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் டெரைவ் பண்ணி காமிச்சிட்டோம் சோ நான் வந்து 10th சம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் இந்த வீடியோல போட்டுருக்கேன் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பார்ட் அப்புறம் 11th 12th அப்ஜெக்டிவ் क्वेश्चंस எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவா பார்க்கலாமா थैंक यू மா